வாலிபால் மேட்ச்ல ஒருத்தனுக்கு ஒரு உருவம் தெரியுது. அவன் பயந்து போய் அங்க இருந்து லாக்கர் ரூமுக்கு ஓடி போறான். அவன் மறைச்சு வச்சிருந்த கர்ஸ்ட் ஆன்டிக் பொருளை எடுத்து பீஸ் பீஸா உடைச்சு போட்டுறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இவன் குளிச்சிட்டு இருக்கப்போ அகைன் அந்த உருவம் இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அந்த உருவத்தினால அப்படியே அவன் எரிஞ்சு செத்து போயிடுறான். அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வரா. அந்த சபிக்கப்பட்ட பொருள் அவ கைக்கு கிடைக்குது. அவளோட கிளாஸ் சார் கிட்ட அந்த பொருளை கட்டி என்னன்னு கேக்குறா. உடனே அவரு விசில் மாதிரி இருக்கு, இது ஒரு பழங்கால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்குன்னு சொல்றாரு. ஸ்கூல்ல கிடைச்சதுனால இதை நானே வச்சுக்கிறேன்னு அவரு அதை எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பொருளை ஆன்லைன்ல விற்க பாக்குறப்போ அவரு அதை ஊதியும் பாக்குறாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு புக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு உள்ள எடுக்க வரான். இவர் ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்க ஸ்கிரீனை பாக்குறான். இதுக்கு இவ்வளவு கேஷ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு அந்த டீச்சரு ஒரு ஓல்டு மேனை பாக்குறாரு. அந்த உருவம் இவரோட ஹார்ட்லயே இவரை குத்திடுது. இவரும் அந்த உருவம் மாதிரியே மாறி இறந்தே போயிடுறாரு. ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்த விசில அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். அதுல ஒரு பொண்ணு அந்த விசில ஊதி பாக்குறா. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சவுண்ட் ஏதோ ஒண்ணு பண்ணுது.